எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய HCl அப்படிங்கிற ஒரு ஆசிடு அமிலம் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த அமிலம் எவ்வளவு பவர்ஃபுல்லான அமிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அமிலத்தோட pH வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த HClஓட pH அப்படிங்கிறது 1 to 2 தான் இருக்கும். பொதுவா ஒரு விஷயத்தோட pH 0 அப்படின்னு வைங்களேன், இதான் உச்சகட்ட அமிலத்தன்மை pH 0 அப்படிங்கிறது. இது எதுக்கு இருக்கும்? இப்ப பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்டரிகள்ல இருக்கக்கூடிய ஆசிடுக்கு வந்து pH வந்து 0. இந்த pH 0 இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னா, உலோகத்தையும் எலும்புகளையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த ஆசிடுக்கு உண்டு. உலோகம் மெட்டல்ஸை கரைக்கக்கூடிய தன்மை, உறுதியான எலும்புகளை கரைக்கக்கூடிய தன்மை இந்த pH 0வுக்கு உண்டு. அப்ப pH 0லேருந்து ரொம்ப கிட்டக்க இருக்கிறது 1, 2 அப்படிங்கிறது. அதாவது HClமே அந்த அளவுக்கு மிக பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட். இதுதான் நம்ம வயிற்றுல சுரந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இது நம்ம வயிற்றுல சுரந்துகிட்டு இருக்குங்க? நம்ம வயிற்றுல கிருமிகள் நிறைய உள்ள வரும் இல்லையா? இந்த கிருமிகள் அழிக்கிறதுக்கு, ஏன்னா கண்டதையும் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம், எத்தனையோ உணவுகள் சுகாதாரமற்ற முறையில ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவுகள்ல நம்ம உடம்பு ஏத்துக்குது. எப்படி இவங்க உடம்புக்கு ஏத்துக்குது அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் இந்த அற்புதமான HCl தாங்க. இந்த HCl வந்து முடிஞ்ச அளவு, தன்னால் முடிஞ்ச அளவு எல்லா கிருமிகள், கெட்ட கிருமிகளை எல்லாம் நீக்கிடும். அதையும் தாண்டி சில கிருமிகள் இருக்கலாம், அது பின்னாடி வருவோம். ஆனா முடிஞ்ச அளவு HClல எல்லாமே கரைஞ்சு போயிடும். உணவுகள்லாம் பீஸா போயிடும். கீரைகள் சாப்பிட்டோம்னா நாரா போயிடும். புரதம் நிறைந்த மீட்டு, சிக்கன் சாப்பிட்டோம்னா அதுவுமே சின்ன சின்ன தூளா மாறிடும். இதெல்லாம் வந்து நம்ம HClஆல பண்ண முடியும். நம்ம ஆசிட், அந்த HClங்கிறத ஸ்ட்ராங்கான அமிலத்தால பண்ண முடியும். ஏன்னா ஆசிட் ஊற்றி இப்ப நீங்க டாய்லெட் எல்லாம் கழுவுறத பார்த்துருப்பீங்க. நல்லா வெள்ளை வெள்ளையர்னு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆசிட் ஊற்றி டாய்லெட்டை கழுவுறதோ, ஆசிட் ஊற்றி டைல்ஸ் தரைகளை கழுவுறதோ, அந்த இடமே அப்படியே சுத்தமா போயிடும், பளிச்சுன்னு ஆயிடும் இல்லையா? ஏன்னா ஆசிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. அந்த டாய்லெட் ஆசிடோட ஸ்ட்ராங்கானது HCl ஆசிட் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். சரி, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆசிட் வந்து நம்ம வயிறு தாங்குமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வயிற்று பகுதி இருக்கு. நம்ம வயிற்று பகுதியில வந்து தோள்கள் தான். நம்ம வயிற்று பகுதி என்ன கரையாத இரும்பால செஞ்சதா? கிடையாது. இது ஒரு சதை பகுதி. இந்த சதை பகுதி, வயிற்று பகுதியெல்லாம் இந்த நம்ம உடம்புக்குள்ளார சுரக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங்கான அமிலம் ஆசிட்ல இருந்து இந்த சுவர்கள்லாம் பாதுகாக்கப்படணுங்க. பாதுகாக்கப்படலைன்னா என்ன ஆகும்? இந்த சுவர்கள்லாம் கரைஞ்சு போயிடும். அதனால வந்து நம்ம வயிற்றுல வந்து ஆசிட் சுரப்பு மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து இந்த தோள்களை பாதுகாக்க பல்வேறு விதமான மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளவளப்பான திரவங்கள் சுரக்குங்க இந்த இடத்துல. அது இல்லாம சில என்சைம்களும் சுரக்கும். இந்த மியூக்கஸ் தாங்க முக்கியமா வந்து நம்ம ஆசிட் அமிலத்துல இருந்து இந்த வயிற்று பகுதியை பாதுகாக்கிறது. இப்ப ஆசிட் அதிகமானாலோ மியூக்கஸ் குறைஞ்சாலோ என்ன ஆகுங்க? அந்த இடத்துல இந்த புண்ணு அப்படிங்கிறது, இந்த ஆசிட் குறைஞ்சிருச்சு இல்ல ஆசிட் அதிகமாயிடுச்சு இல்ல வந்து மியூக்கஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வயிற்றுல புண்ணு வந்துடும். இதுதான் அல்சர் அப்படின்னு சொல்றோம். கேஸ்ட்ரிக் அல்சர், வயிற்றுல வரக்கூடிய அல்சர் அப்படின்னு சொல்றோம். இது அமிலம் அதிகமா ஆகும்போது நடக்கலாம். அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளார வெறும் HCl மட்டும் தான் சுரக்குதுங்களா? கிடையாது. HCl கூடவே இன்னும் 2 ஆசிடும் சுரக்குது. அது என்னென்ன ஆசிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து பொட்டாசியம் குளோரைடு, இன்னொன்னு வந்து சோடியம் குளோரைடு. மொத்தம் 3 ஆசிடுகள் சுரக்கும். ஆக்சுவலா HClஓட அளவுகள் அப்படிங்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். அந்த குறைவான ஆசிடே வந்து நம்ம உணவுகளை எல்லாம் நல்லா பிடிச்சி அரைச்சி பீஸா தூளா ஆகிறதுக்கு உதவி புரியும். அது இல்லாம மற்ற ஆசிடுகளும் உண்டு. இதை தான் ட்ரையோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆசிட் அப்படிங்கிறது, அமிலம் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுல குறைஞ்சாலும் பிரச்சனைங்க. ஏன்னா கிருமிகளை அழிக்க முடியாமல் போயிடுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், பல உணவுகள் சாப்பிட்றோம் இல்லைங்களா? இந்த உணவுகள்லாம் வந்து ஜீரணமாகாமல் போயிடுது. இப்போ ஒரு பஃபே போகிறோம், நிறைய உணவுகள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த உணவுகளை ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம வயிற்றுல ஆசிட் சுரக்கும். ஆனால் ரொம்ப அதிகமான உணவுகள் இருக்கும்போது அதை ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு ஆசிட் சுரப்பு தீந்து போயிடும். எவ்வளவுதான் அதுன்னு அல்ல குறையாம வரக்கூடிய அமிர்தமா இல்ல குபேரனோட பாத்திரமா, அது பாட்டுக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்க மாதிரி இங்க அமிலம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த
கெப்பாசிட்டி வரைக்கும் தான் அந்த அமிலம் சுரக்கும், அதுக்கு மேலே சுரக்காது. அப்படிங்கும்போது மிக அதிகமான உணவுகள் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அதுக்கு மேலே ஜீரணம் பண்ண முடியாமல் அஜீரண கோளாறு உண்டாகுது, வாய் தொந்தரவு உண்டாகுது, ப்ளோட்டிங், வயிறு உப்புசுமா இருக்குது, திம்முன்னு இருக்கிறது போன்ற விஷயங்கள் உண்டாகுது. இது எப்பயாவது நடக்கக்கூடிய பிரச்சனை. உணவுகள் நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா. சில பேருக்கு இயற்கையாகவே ஆசிட் சுரப்பு, அமிலம் அப்படிங்கிறது வயிற்றில் குறைவாக இருக்கலாம். அப்படி இயற்கையாகவே குறைவா இருக்கும்போது நம்மளுக்கு ஜீரணம் அப்படிங்கிறதே சரியா ஆகாது. இவங்களுக்குலாம் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏப்பம் ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க. வயிறு ஏதோ கேஸ் உள்ள செலுத்தப்பட்ட மாதிரி வயிறு குண்டா தெரியும், வயிற்று பகுதி, மேல் வயிற்று பகுதி, நெஞ்சு எரிச்சல் இருக்கும். இது ஆசிட் பத்தாததுனால உணவுகள் திருப்பி மேல உணவு குழாய்களை போகுது. அந்த உணவு குழாய்களால நெஞ்சு எரிச்சல் இருக்கும். உணவுகள் அஜீரணமாகாம மேல போகும்போது கீழே போறதுக்கு பதிலாக மேல வரும்போது நெஞ்சு எரிச்சல் இருக்கும். வாந்தி வருதல் போன்ற உணர்வு, சில சமயம் வாந்தியே வரலாம். தொடர்ந்து இதே மாதிரி இருக்கும்போது முடி உதிர்வுலாம் அதிகமா இருக்கும். எதனால் இப்படி குறைவான ஆசிட் சுரப்பு நிகழுதுங்க நம்ம வயிற்று பகுதியில்? ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனோடவே இருக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்றது நேரத்துலையும் டென்ஷன்னா அது டைரெக்டாக உங்கள் ஆசிட் சுரப்பையே பாதிக்கும். இந்த ஆசிட் சுரப்பு குறையும் போது உணவு அஜீரணம் மட்டும் இல்லை, சில வகையான உணவுகள், சில வகையான சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுறதுக்கு ஆசிட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல முக்கியமான விஷயம் இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்காமலேயே போயிடும் ஆசியல் குறைவா இருக்கு அப்படின்னா. ஏன்னா உணவுகள்ல இருந்து அந்த இரும்பு சத்தை பிரிச்சு எடுக்கிறதுக்கு, அயனை பிரிச்சு எடுக்கிறதுக்கு அமிலம் தேவை, ஆசிட் தேவை. அதனால அந்த அயன் பிரிஞ்சு வந்தா தான் அதுக்கப்புறம் அந்த இரும்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள அப்சார்ப் ஆகுது. அப்புறம் உடம்புக்குள்ள உறிஞ்சப்பட்டது பின்னாடி அது நம்ம சிகப்பு ரத்த அணுக்களா உருவாக்குறதுக்கு பயன்படுது. இப்போ இந்த இரும்பு சத்து குறைவா, இப்போ இந்த இரும்பு அப்படிங்கிறது நம்ம உணவு மூலமா கிடைக்காத போது நம்ம என்னதான் மாத்திரைகள் சாப்பிட்டாலும், என்னதான் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும், எதை சாப்பிட்டாலும் ரத்த சோகை சரியாவே போகாது. அனீமியா அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆதார காரணம் என்னன்னு பார்த்தோம்னா HCl குறைவா இருக்கிறது ஒரு ஆதாரண காரணமா இருக்கும். அதனால ஸ்ட்ரெஸ் அளவுகள் குறைவா இருக்கணும். நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். குறைவான தூக்கம் அப்படிங்கிறது HCl சுரப்பை குறைய வைக்கும். நம்மளுக்கு ஆசிட் சுரப்பு குறைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். இதை இன்டைஜஷன், ரத்த சோகை, எப்போ சோர்வாக இருக்கிறது போன்ற பல விஷயங்களுக்கு காரணமாக அமைஞ்சிடுது குறைவான ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அதை சுரக்க வைக்கிறதுக்கு உண்டான முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கணும், நல்லா தூங்கணும். அது இல்லாமல் வயிற்றில் சில சமயம் சில கிருமிகள், H. பைலோரி அப்படிங்கிற தொற்று கிருமி இருக்குது அப்படின்னா இந்த கிருமி சில சமயம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இந்த H. பைலோரி கிருமி இருக்குது அப்படின்னா அந்த கிருமிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா இந்த H. பைலோரி கிருமி ஆசிட் சுரப்பை குறைக்கலாம். நம்ம உடம்புல சில சத்துக்கள் குறைவா இருக்கு அப்படின்னா முக்கியமா ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாக சத்து குறைவா இருக்கு, ஜிங்க் சத்து குறைவா இருக்கு அப்படின்னா அதனாலையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரப்பு குறையலாம். இதை தவிர சில பேருக்கு இயற்கையாகவே இப்போ குறை பிரசவத்துல சீக்கிரமாவே பிறந்திருந்தாங்க அப்படின்னா ப்ரீமெச்சூர் பர்த், இவங்களுக்குலாம் இயற்கையாகவே ஆசிட் சுரப்பு குறைவா இருக்கிறத பார்க்க முடியுது. அது இல்லாமல் வயது 65 வயசுக்கு மேலே போகும்போது இயற்கையாகவே ஆசிட் சுரப்பு குறையுது. வயிற்று பகுதியில் ஏதாவது சர்ஜரி பண்ணப்பட்டிருந்தால், அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டிருந்தால் இதனாலே ஆசிட் சுரப்பு குறையலாம். அதனால இந்த காரணங்களை கண்டறிஞ்சு இதை சரிப்படுத்திக்கிட்டோம்னா நம்மளால ஆசிட் சுரப்பு நார்மல் படுத்திக்க முடியும். நார்மல் படுத்துறதன் மூலமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அஜீரணம், உப்புசம், ரத்த சோகை போன்ற பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்க முடியும். ஸோ எப்படி ட்ரீட்மெண்ட்டு? H. பைலோரி கிருமி இருக்குன்னா அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எக்ஸசைஸு ரொம்ப முக்கியம். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கிறதுக்கான பயிற்சிகளை நீங்கள் வாலண்டரியாக மேற்கொள்வது முக்கியம். தியான பயிற்சிகள் செய்கிறது முக்கியம். தியானம் போன்ற மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக, அதிசாதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. அது ஏதோ ஒரு உப்புமா சமாச்சாரம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிறது தான் இதுக்கு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிடுது. முடிஞ்ச அளவு தியானம் அப்படிங்கிறது உணவு பழக்கம், உடற்பயிற்சி மாதிரியே ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து டெய்லி செய்ய பாருங்க. அடுத்தது, இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகமாக இருந்துச்சு, வயிற்றுல அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனால என்ன ஆகும்? அதனாலேயும் பிரச்சனை தான். ப்ளோட்டிங், கேஸ் பிரச்சனை, வாந்தி, குறிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வயிறு எம்டியாக காலியாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும். வயிறு எரிச்சல்லாம் சாப்பிட்ட பின்னாடி குறையும். ஏன்னா ஆசிட் வெறும் வயிற்றுல அதிகமாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய எரிச்சல், வலி அது. இதே நேர்மாறா
HCl குறைவாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ட பின்னாடி வலி வரும். HCl குறைவாக இருக்கும்போது, HCl அதிகமாக இருக்கும்போது, ஆசிட் அதிகமாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வலி அதிகமாக வரும். இதுலையுமே டயரியா வரலாம், நெஞ்சு எரிச்சல் வரலாம், பசி சுத்தமாக எடுக்காது. காரணம் இல்லாமல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த HCl அதிகமாக இருக்கும்போது. சரி, எதனால் HCl சுரப்பு அதிகமாகுங்க? இப்போ பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நிறைய மாத்திரைகள் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாத்திரைகள், வயிற்று வலிக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள், நீங்கள் பாட்டுக்கு போய் டைரெக்டாக மெடிக்கலில் போய் ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கிடுறீங்க. இப்போ இந்த மாத்திரைகளோட வேலை என்ன தெரியுங்களா? அந்த நேரத்தில் வலியை குறைக்கும். ஏன்னா இந்த ஆசிட் சுரப்பை இந்த மாத்திரைகள் குறைச்சிடும். பொதுவாக இந்த ஆசிட் சுரப்பை குறைக்கிறதுக்கான H2 பிளாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் தான் இது காமனாக கொடுக்கப்படுறது. இப்போ ரானிட்டிடின் வகை மாத்திரைகள், பேண்டோப்ரசோல் மாத்திரைகள், ஓமிப்ரசோல், புரோட்டான் பம்ப் இனிபிட்டர், H2 பிளாக்கர்னு நிறைய விதமான மாத்திரைகள் இருக்கு. இந்த ஓமிப்ரசோல், பேண்டோப்ரசோல் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்த சுரப்பை குறைச்சிடுதுங்க. இந்த HCl சுரப்பை குறைச்சிடுது. அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் மாத்திரையை சாப்பிடாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இது அப்படியே ரீபவுண்ட் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த மாதிரி மாத்திரைகளை நிறுத்துறீங்களோ, சாப்பிட்றதை நிறுத்துறீங்களோ, இது 2 ஆசிட் சுரப்பு 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிக்கும். இதுதான் முக்கியமான காரணம். அதாவது மாத்திரைகளால் உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்க்கணும். இது இல்லாமல் ஹார்மோன் மாறுபாடுகளால் HCl சுரப்பு அதிகமாகலாம். இது இல்லாமல் இந்த H. பைலோரி கிருமி முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அது குறைக்கும் அப்படின்னு சொன்னேன். சில சமயம் இந்த H. பைலோரி கிருமி ஆசிட் சுரப்பை அதிகரிக்கவும் செய்யும். 2 விதமாகவும் செயல்படும். குறைக்கவும் செய்யலாம், அதிகரிக்கவும் செய்யலாம். அதனால் H. பைலோரி கிருமியை ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மூலமாக அழிக்கிறது முக்கியம். கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயிற்றிலிருந்து வெளியே உணவு அடுத்து டியோடினம் அப்படிங்கிற குடல் பகுதிக்குள்ளே வரும். ஒருவேளை அதுக்கு மேலே எங்கேயாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா இதனால் வயிற்றுக்குள்ளார ஆசிட் சுரப்பு அதிகமாகும். ஆனால் இதெல்லாம் அரிதான காரணங்கள் தான். ஏன்னா அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் அடைப்பு குடலில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நல்லாவே அறிகுறிகளாக வெளிப்படும். நல்ல வாந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், வயிற்று வலியெலாம் இருக்கும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் கேன்சர் போன்ற விஷயங்கள் இருந்தாலுமே அதுவுமே அசிடிட்டி, அதிகமான ஆசிட் சுரப்பை உண்டாக்கலாம். இதுவும் அரிதான காரணம். சரிங்க, இப்போது அதிகமாக ஆசிட் சுரக்கிறதுக்கான காரணங்களை பார்த்துட்டோம். குறைவாக ஆசிட் சுரக்கிறதுக்கான காரணங்களை பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டதன் மூலமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. நம்ம வயிற்றில் ஆசிட் அப்படிங்கிறது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அது நடுவில் ஒரு பேலன்ஸ்டு நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சாப்பிடக்கூடிய கலோரிகள் அளவு அப்படிங்கிறது அளவுக்கு மிஞ்சி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆசிட் சுரப்பை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன். இடைவெளி இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 வேளை மெயின் உணவு, 2 வேளை ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது மாதிரி அடிக்கடி உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோன்னா அந்த உணவுகளை செரிமானம் பண்ணுறதுக்கு ஆசிட் சுரப்பு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் ஆசிட் சுரக்கும், இதனால் பேலன்ஸ் தவறும். இது முதல் விஷயம். அதனால் சரியான வேளைக்கு அளவான உணவுகள் சாப்பிடுங்க, முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது சரிவிகித உணவு முறையை ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது மட்டும் இல்லை, குறைவாக சாப்பிட்றதும் ஒரு பிரச்சனை தான். எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சரிவிகித உணவு முறையில் எதுக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? ஒரு தட்டு 9 இன்ச்சு விட்டமுள்ள ஒரு தட்டில் பாதி அளவுக்கு காய்கறிகள் இருக்கணும், கால்வாசி அளவுக்கு புரதங்கள் இருக்கணும், மீதி கால்வாசி அளவுக்கு தான் மாவு சத்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த சரிவிகித உணவு முறை பிளேட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய டைம் நம்ம இதை மிஸ் பண்ணுறோம். புரதங்களை மிஸ் பண்ணுவோம், காய்கறிகளை மிஸ் பண்ணுவோம், கீரைகளை மிஸ் பண்ணுவோம், பழங்களை மிஸ் பண்ணுவோம். அப்புறம் எப்படி நம்மளுக்கு வயிற்றில் ஆசிட் சுரப்பு பேலன்ஸ்டாக இருக்கும்? இருக்காது. இந்த சரிவிகித உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம், ஒவ்வொரு வேளைக்கும். அடுத்து மூணாவது, உணவு சாப்பிட்ட பின் 2 to 3 மணி நேரம் கழித்து தான் நம்ம படுக்க போகணும், தூங்கணும் அப்படிங்கிற அட்வைஸு உங்களுக்கு பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஆசிட் சுரப்புக்கும் இந்த தூக்க பழக்கம் அப்படிங்கிறது நல்லது. நாலாவது, உணவு சாப்பிடும்போது நம்ம வயிற்று பகுதியில் இறுக்கமான உடைகள் அணிகிறத தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக மேல் வயிற்று பகுதியில், இந்த இடத்துல தான் வயிறு இருக்குது, நம்மளுக்கு ஆசிட் சுரப்பெல்லாம் நிகழக்கூடிய இடம். அந்த இடத்துல உடைகள் தளர்வாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இறுக்கமான உடைகள் அணிய வேண்டாம். அடுத்த 5வது, புகைப்பழக்கம், மது பழக்கம். இரண்டுமே நேரடியாக உங்களோட ஆசிட் சுரப்பை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு, நீங்கள் சாப்பிட்ட பின்னாடி, அதாவது ஒரு வேளை உணவுக்கு இன்னொரு வேளை உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில், இப்போ மத்தியானம் சாப்பிட்டு இரவு நேரம் உணவு சாப்பிட்றீங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது ரெகுலராக நிறைய தண்ணீர் குடிக்கணும். இந்த தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் விடுறது அப்படிங்கிறது நம்ம ஆசிட் சுரப்புமே பேலன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிடுது. அடுத்த முக்கியமான விஷயம், உணவை சாப்பிடும்போது நல்லா மென்று
ஒரு 5 நிமிடமாவது ஒவ்வொரு கவலமும் உங்கள் வாயில் இருக்க மாதிரி மென்று முழுங்கினீங்கன்னு வைங்களேன், பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. ஆனால் அவ்வளோ டைம் நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. 5 நிமிஷத்தில் மொத்த உணவுமே முடிச்சுட்டு ஓடக்கூடிய ஆளுங்க நம்ம வேகமாக. அப்படிங்கும்போது எப்படி டாக்டர் நம்ம மென்று ஒவ்வொரு கவலமாக முழுங்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உணவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சாப்பிடும்போது அதோட மாறுபாடுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் உணருவீங்க. நல்ல தூக்கம், 7 to 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். உங்களோட உடல் எடையை, சரியான உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதும் அவசியம். உடல் எடை கூடி இருக்கும்போதோ குறைவாக இருக்கும்போதோ ஆசிட் சுரப்பும் மாறுபட வாய்ப்பு இருக்குது. அடுத்து குறிப்பாக எந்த உணவுகளும் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லிய டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேணால் ஒரு 3 விஷயங்கள் உங்களுக்காக சொல்கிறேங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதுக்கு தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து புளித்த உணவுகள் ரொம்ப நல்லது. ஆசிட் சுரப்பு பேலன்ஸில் வச்சுக்கிறதுக்கு. இப்போ தயிர் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இட்லி, தோசை இது எல்லாமே புளிக்க வைக்கப்பட்ட விஷயம்தான், ஃபெர்மெண்டேஷன் ப்ராடக்ட்ஸ் தான். அதனால் இது வந்து நம்மளுக்கு நல்லது. நம்ம ஆசிட் சுரப்பை பேலன்ஸில் வச்சுக்கிறதுக்கு நல்லது. ரொம்ப ஈஸியான டெக்னிக்காக இருக்கே. ஓகே, 1. 2வது விஷயம், இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் டாக்டர், அப்பயும் வந்து சரி வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து நம்ம ஜீரண மண்டலத்துக்கு சூப்பரான ஒரு மருந்து அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஜீரண மண்டலம் சார்ந்த வாயு தொந்தரவுகள், அஜீரணம் போன்ற பல விஷயங்களுக்கு இஞ்சி அருமையாக கேட்கக்கூடிய விஷயம். 3வது விஷயம் வந்து ஆப்பிள் சிடர் வினகர். இந்த ஆப்பிள் சிடர் வினகர் அப்படிங்கிறது ஒரு 3 ml-லேருந்து 5 ml வரைக்கும் 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி காலை நேரத்தில் உணவு சாப்பிட்ட பின் அதை குடிக்கிறது அப்படிங்கிறது பல்வேறு பிரச்சனைகளுக்கு, ஜீரண மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, ஆசிட் சுரப்புக்கெலாம் நல்லதாக இருக்குது. சும்மா ஒரு 3 விஷயங்கள் மட்டும் இப்போ நான் சொல்லிட்டேன். மற்றபடி நிறைய உணவுகள் இருக்குது. இனிப்பு, உப்பு, ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸு, சோடா, குளிர்பானங்கள் இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய இந்த விஷயம் பற்றி இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோவில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.